சிறையிருப்பு வருது. சிறையிருப்பு வந்தாலும் நீங்க என்ன நம்பணும்னா, நான் இந்த சிறையிருப்பில் இந்த கட்டுகளிலே இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்மளுடைய கிரியனாலேயோ ஏதோ ஒரு விதமான பாவ செயல்களினாலேயோ அடிமைதனத்துக்கு நம்மளை விட்டுறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், கடவுளுடைய திட்டம் என்னன்னா, நாம் கண்டினியூவா அந்த அடிமைதனத்திலே இருப்பது அல்ல, நம்மை அதிலிருந்து விடுதலை ஆக்குவதுதான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தாலும், அவங்க பெருமூச்சு விடும் பொழுது, அவங்க தவிக்கும் பொழுது, அவங்க முறையிடும் பொழுது, அவங்க உபத்திரவப்படும் பொழுது, அவங்க வேதனைப்படும் பொழுது, உண்மையான ஒரு தகப்பனுக்கு என்ன ஆகும்? மனசு துடிக்கும். அதுதான் அங்க நடந்துச்சு. இஸ்ரவேல் ஜனம் முறையிட்டு தவித்து வேதனைப்பட்டு உபத்திரவப்படும் பொழுது அதை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார், அவர்கள் பெருமூச்சை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்மையும் நம்முடைய தேவன் நம்முடைய பெருமூச்சை என்ன பண்றாரு? கேட்டு இருக்கிறார். சிறையிருப்பில் இருந்தும் நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா.